ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி ஸ்வெட் ஆகி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ தான் ஒர்க் அவுட் முடித்தேன். ரித்வின் சைலண்டாரு, ஃபேன் ஆஃப் பண்ணு. ஃபேன் போட்டிங்கன்னா குளிரும். ஸ்வெட் ஆயிடுச்சு. ஒர்க் அவுட் ஃபினிஷ். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா ஸ்வெட் ஆகணும், அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். சூப்பராகவே ஸ்வெட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் தெரியுதா இல்லைன்னு தெரியல. ஓகே ஓகே ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இவன் வந்து ஃபோனில் வந்து ஒரு பாட்டு வைக்க சொல்கிறான். ஆனால் என்ன பாட்டுன்னு தெரியல. சொல்லு, என்ன பாட்டு வைக்கணும்? இல்லை ஃபுல்னா இந்த பாட்டு வெயின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டுனுக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேமரா ஆன் பண்ணோடனே சிரிக்கிறான். ஆனால் என்ன பாட்டு எனக்கு புரியவே இல்லை. 5 நிமிஷமாக சொல்லுங்கிறான். காது காட்டுன்னு வர சொல்கிறான். என்ன பாட்டுப்பா? இவா ஃபுல்னா சாங்கனே புரியலையே. லட்டு குழந்தை ரொம்ப நேரமே கஷ்டப்படுது. லட்டு குட்டி, ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் டீத்தை பூ சாப்பிட்டு முடிச்சாச்சா? ஃபினிஷ்டா? கொஞ்ச நேரம் விளையாடுங்க. சைக்கிள் ஓட்டுங்க, போங்க. சைக்கிள் ஓட்டி விளையாடிட்டு தூங்கலாம். எங்கே போகிற? சரி, உன் ஹேர் ஸ்டைல் ஃபோட்டோ எடுக்கிறேன். அப்படியே ஆட்டாம. அப்புறம் ரித்வின் வந்தோடனே பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் வந்து 2 ஃப்ளேவரில் வாங்கிட்டு வந்தாங்க. நார்மல் இந்த கலர் ஒன்று, இது வந்து எல்லோ கலரில் இருக்குது. நான் வாங்கிட்டு வந்தோடனே அது பைனாப்பிள் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா வாட்டர் மெலனு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நார்மல் வாட்டர் மெலனோட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றது. இதை ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. இது வந்தோடனே ஸ்கூல் விட்டு வந்தோடனே இதுதான் அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சாப்பிட போகிறாங்க நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக தான் போக போகுது. பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும், பஜ்ஜி, அப்புறம் உருளைக்கிழங்கு போண்டா போல் இருக்குது, மசாலா போண்டா. இதெல்லாம் வந்து பசங்களுக்கு வாங்கிட்டு வந்தாங்க சூடாக. ரித்வினுக்கு ஹேர் கட்டிங் பண்ணிக்கிட்டு அப்படியே போய் வாங்கிட்டு வந்தாங்க. அதுதான் சாப்பிட்டுட்ருக்காங்க. சரி, அவங்களுக்கு அப்படியே ரித்வின் நான் பக்கத்தில் உட்காந்து ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவார். இது நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா வந்து நம்ம டயட்டில் இருக்கோம். அதனால் இப்போ எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் மேலே போகலான்ட்டு இருக்கோம். ஏன்னா ஹோம் ஒர்க்கு சொல்லி கொடுக்கணும். ரித்வின் பாருங்கள் என்னென்ன சேட்டை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்கலாம். ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கிறதுக்காக மேலே வந்துருக்கோம். அதனால படிச்சுட்டு கீழே போயிட்டு அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறோம். ரித்வின் வந்து ரிஷிகாவோட நோட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கான். ரித்வின், அது கொடு. ஆமாம், ரெண்டுமே கொடு. ஹேர் கட் பண்ணிட்டான் ரித்வின். எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவனே தருவா. குட் பாய். ஹாய் சொல்லு ரித்வின். ரித்து ஹாய் சொல்லு. ஜிலேபி சாப்பிட்டியா? வாய் தொடச்சியா? சரி, ஸ்மைல். சண்டேக்குனே போகிறான். இவங்க ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அவன் பாருங்கள், பென்னடு பென்சில் வாயில் வைக்கலாமா? என்னது? இங்கே வா, அங்கெல்லாம் போகக்கூடாது, வந்துரு. இங்கே வா, அக்கா கிட்டே கொடுத்துரு. ரித்வின் வச்சு சமாளிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரித்வின் குட் பாய்னா வந்துடணும். அக்காவோட ஹிந்தி நோட், அது ஹிந்தி நோட்டாடி. அவன் பாரு ஹிந்தி நோட்டு கிறுக்கினுக்கிறான்.